இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். காரணம், நமக்காய் வந்த ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பூமியிலே மனிதனாய் அவதரித்த அந்த பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதம். நமக்காக அன்பு பூமிக்கு வந்தது. The love came. அன்பு எனக்காக பூமிக்கு வந்தது. 1 யோவான் 4 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. காரியங்களை சொல்ல, முதல்ல the source of love is Jesus Christ, is God. அன்பின் ஆதாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Love is of God, for God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பு தேவனாகவே இருக்கிறது. இரண்டாவது, அன்பின் வெளிப்பாடு ஆண்டவராகிய தேவன். The showing of love. இதுதான் சொல்லுது, நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். காண்கிற சகோதரத்தில் அன்பை வெளிப்படுத்தணும். ஆனா மனுஷரை நேரில் பார்க்கிறோம்ல, டெய்லி மனுஷர்களை பார்க்கிறோம்ல, முகத்தை பார்க்கணும். பார்க்கிற மனுஷங்கிட்ட நான் அன்பு செலுத்த மாட்டேங்க. பார்க்காத தேவனிடத்துல மாத்திரம், காண்கிற சகோதரிடத்துல நான் அன்பு செலுத்தணுங்க. காணாத தேவனிடத்துல அன்பு எனக்கு இப்போது உண்டா இருக்கிறது. Love become visible in Christ. சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகிற ஒரு காரியம், இது என்னுடைய அன்பின் வெளிப்பாடு. தேவ அன்பை வெளிப்படுத்தினால் உங்களுக்குள்ளே மகிமையாய் வெளிப்படுவார். Third, I say the sacrifice of love. அன்பின் பலியாக கிறிஸ்து நமக்காய் வெளிப்பட்டார். அன்பு செலுத்துறேன்னு ஒருத்தர் பலி செலுத்தினாருங்க, அதுதான் ஆண்டவராகிய இயேசு. He paid the ultimate price. The cross is love, what is highest cost. நமக்காக உலகத்தில் விலை உயர்ந்த தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக இயேசு சிலுவையிலே அவர் சிந்தினதினால் அன்பு நமக்காய் வெளியானது. வெளிப்பாடு என்னத்தை கொடுத்தார்னா, தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவனை எனக்கு கொடுத்து எனக்கு ஜீவன் உண்டான, சாக வேண்டிய என்ன கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்து என்னை மறுபிறவி எடுக்க செய்திருக்கிறார். இந்த மாதம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மாதம். This is a month of love that came down. சமாதானத்தை தந்த அன்பு, சுகத்தை தந்த அன்பு, விசுவாசத்தை தந்த அன்பு,